காலத்தால் அழியாத மத சார்பற்ற நடுநிலை தவறாத உங்கள் குரல். ஸ்லோன் மீடியா நெட்வொர்க்கின் இரவு நேர செய்தி அறிக்கைகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 246 பயணிகளின் உயிரை காப்பாற்றிய விமானி. சற்று முன் கட்டுநாயக்கவில் விமானம் தரையிறக்கம். யூன் மாதத்தில் அந்நிய செலவாணி வரத்து குறைவு. அவசரகால கடன் மோசடி. தனிப்பட்ட விவரங்களை திருடி மிரட்டும் கும்பல். கோர விபத்தில் இளைஞர் பலி, தாய் படுகாயம். தப்பியோடிய சாரதி வவுனியாவில் கைது. சர்ச்சைக்கு மத்தியில் நீதி சேவை. சங்க தலைவர் பஷன் அமரசேன பதவி விலகல். ஆசிய நாடுகளை சேர்ந்த தூதுவர்கள் மட்டக்களப்பு மாநகர சபைக்கு விஜயம். இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்துமீறல். எவ்வித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு. வெளிநாடொன்றில் இலங்கை குடும்பம் ஒன்றை கடத்த முயற்சித்த கும்பல். தொடர்பான விரிவான செய்திகள். கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து ஸ்தான்புல்லுக்கு புறப்பட்ட விமானம் ஒன்று பறவை மோதியதில் 246 பயணிகளுடன் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. துருக்கிய ஏர்லைன்ஸ் விமானம் TK-731 இந்த விபத்தை சந்தித்ததுடன் பறவை மோதியதன் காரணமாக தனது பயணத்தை கைவிட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரையிறங்குவதற்கு ஏற்ற அளவிற்கு எரிபொருள் இருப்பு குறைவும் வரை அந்த விமானம் நீர்கொழும்பு காயல் அருகே உள்ள கடற்பகுதியில் 3 மணி நேரம் 15 நிமிடங்கள் குறைந்த வேகத்தில் பயணித்துள்ளது. தரையிறங்குவதற்கு ஏற்ற நிலையை அடைந்த பின்னர் அது காலை 10:21 மணிக்கு தரையிறங்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் 246 பயணிகள் மற்றும் 10 பணியாளர்கள் இருந்ததாகவும் ஏர்பஸ் A330 ரக விமானம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் இயக்குனர் உள்ளிட்ட ஒரு குழுவும் இந்த விமானத்தில் பயணித்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கடந்த யூன் மாதத்தின் புலம்பெயர் தொழிலாளர்கள் மற்றும் சுற்றுலாத்துறை மூலம் இலங்கைக்கான அந்நிய செலாவணி வரத்து பாரிய அளவில் வீழ்ச்சியடைந்துள்ளது. கடந்த யூன் மாதத்தில் வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கை தொழிலாளர்கள் அனுப்பிய மொத்த அந்நிய செலாவணி 695 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று தெரிய வந்துள்ளது. மேலும் 2026 யூன் மாதத்தில் சுற்றுலாத்துறை மூலம் இலங்கை 151.1 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை பெற்றுள்ளது. எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்றும் இதுபோன்ற செய்திகளில் வழங்கப்படும் இணைப்புகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என்றும் கணினி அவசர கால உதவி மன்றம் பொதுமக்களை எச்சரித்துள்ளது. மேலும் எந்த ஒரு நபரோ அல்லது நிறுவனமோ உங்கள் தனிப்பட்ட தகவல்களை பெற்றுவிட்டதாக நீங்கள் உணர்ந்தால் 101 என்ற எண்ணிற்கு அழைத்து சம்பவம் தொடர்பில் தெரிவிக்க முடியும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சிலாபம் கொழும்பு பிரதான வீதியின் கண்டனேரிய லன்சிகம பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். வாகன விபத்தை ஏற்படுத்தி தப்பிச் சென்ற சாரதி விபத்து இடம்பெற்று 48 மணி நேரத்துக்குள் போலீசார் கைது செய்துள்ளனர். 82 பாதுகாப்பு கேமராக்களை ஆய்வு செய்து முன்னெடுக்கப்பட்ட நீண்ட விசாரணையின் பின்னர் மாரவில தலைமையக போலீஸ் நிலைய போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் வவுனியாவில் வைத்து அவரை கைது செய்துள்ளனர்.
நீதவான்கள் மற்றும் மாவட்ட நீதிபதிகளை உள்ளடக்கிய நீதி சேவை சங்கத்தின் தலைவர் பதவியிலிருந்து நீதவான் பசன் அமரசேன விலகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நீதி சேவை சங்கத்தின் விசேட பொது சபை கூட்டத்தை முன்னிட்டு ஏற்பட்ட சர்ச்சையே அவரது பதவி விலகலுக்கு காரணம். தலைவரின் குற்றச்சாட்டுகளை மறுத்து சங்கத்தின் செயலாளர் நீதிபதி சுரங்க முனசிங்க அனுப்பியதாக கூறப்படும் மற்றொரு கடிதமும் சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றது. கிழக்கு மாகாணத்தின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றம் குறித்து சிறந்த புரிதலை பெறுவதும் குறிப்பாக சுற்றுலாத்துறையில் காணப்படும் வளர்ச்சி வாய்ப்புகளை ஆராயும் வகையிலும் ஆசிய நாடுகளை சேர்ந்த தூதுவர்கள் மட்டக்களப்பு மாநகர சபைக்கு விஜயம் செய்தனர். மியன்மார், மலேசியா, வியட்நாம், தாய்லாந்து மற்றும் இந்தோனேசியா நாட்டின் இலங்கைக்கான தூதுவர்களுடனான கலந்துரையாடல் மட்டக்களப்பு பொது நூலக மண்டபத்தில் நடைபெற்றது. இந்திய கடற்தொழிலாளர்கள் எமது கடற்தொழிலாளர்களின் இறங்கு துறைகளுக்குள் நுழைந்து மீன்பிடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலை ஏற்பட்டுள்ளதாக மன்னார் மீனவ கூட்டுறவு சங்க சமாச செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்திய கடற்தொழிலாளர்களின் அத்துமீறிய நடவடிக்கையை கட்டுப்படுத்த கடற்தொழில் அமைச்சரிடம் பல்வேறு தடவைகள் கோரிக்கைகளை முன்வைத்துள்ள போதும் எவ்வித நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தாய்லாந்தின் டொன்முவாங் சர்வதேச விமான நிலையத்தில் இலங்கை குடும்பம் ஒன்றை கஜகஸ்தானுக்கு கடத்த முயன்ற கும்பல் ஒன்று கைது செய்யப்பட்டுள்ளது. மலேசிய பயண ஆவணங்களை பயன்படுத்தி கடத்த முயற்சித்த சர்வதேச கடத்தல் கும்பல் ஒன்றை தாய்லாந்து குடிவரவு அதிகாரிகள் முறியடித்துள்ளனர். இந்த இலங்கை குடும்பத்தினர் ஆரம்பத்தில் தங்களது சொந்த கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி தாய்லாந்துக்குள் நுழைந்துள்ளனர். இத்துடன் இரவு நேர செய்தி அறிக்கைகள் முடிவடைகின்றன. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.